கொடுமைக்காரரை திருத்துவது. கொடுமறைக்காரரை திருத்துவது எப்படி? இது மிகவும் கடினம் என்று நமக்குள் ஒரு எண்ணம் எழலாம். நான் ஏன் அவரை சென்று திருத்த வேண்டும்? குறைக்கின்ற நாயை பார்த்து நான் விலகிக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் ஏற்படலாம். இது பெரும்பாலும் நாம் செய்யக்கூடிய செயல்தான். ஆனால் கடவுள் பார்வையில் அப்படி அல்ல. ஒரு ஆன்மா கொடுமைக்கார ஆன்மாவாக இருக்கும் பொழுது கடவுள் அந்த ஆன்மாவை 2 வழிகளை பயன்படுத்தி திருத்துகின்றார். ஒன்று, முழுக்க முழுக்க அன்பை காட்டி திருத்துவது. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் யார் என்று கேட்டால், பாவியான பெண்கள் பலர் இயேசுவிடம் வந்து சேர்ந்தார்கள். அவர்களிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையான 100% அன்பை காட்டினார். அத்தோடு அவர்கள் செய்கின்ற பாவம் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் ஆண்டவர் பால் திருப்பினார்கள், நற்செய்தியும் அறிவிக்க தொடங்கினார்கள். 2வது முறை அடித்து திருத்துவது. அடித்து திருத்தும் ஒரு முறைக்கு நல்ல உதாரணம் தான் இன்றைய முதல் வாசகம். சவுலை பாருங்களேன். அவர் சீறி எழுந்து எருசலேமிலும் அதன் சுற்றுப்புறமும் இருந்த எல்லா மக்களையும் கொடுமைக்கு உள்ளாக்கி அவர்களை எல்லாம் தண்டித்து வந்தார். அப்படித்தான் அவர் தமஸ்கு நகருக்கு செல்கின்ற பொழுது, நீ இப்படியே விட்டால் நீயும் அழிந்து போவாய், ஆன்மாக்களையும் அழித்து விடுவாய் என்று சொல்லி கடவுள் ஒரே ஒரு அடி அடிக்கின்றார். அது மரண அடியாக அவருக்கு அமைந்தது. அந்த நேரத்திலேயே அவர் திருந்து விட்டார். சில நேரங்களில் நமக்கெல்லாம் கடவுள் ஏதாவது ஒரு அடியை தருகிறார் என்று வைத்துக் கொள்வோமே. நாம் என்ன நினைத்துக் கொள்ள வேண்டும்? கடவுள் என்னை அடித்து திருத்த பார்க்கின்றார். அந்த அடி பிரம்பால் ஆன அடி அல்ல, மலரால் ஆன அடி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் ஊரிலெல்லாம் பழமொழி சொல்வார்கள் அல்லவா, பூமாலையை கொண்டு நான் உன்னை அடித்தேன் என்று சொல்வார்கள். பூமாலை என்பது வலிக்கக்கூடிய ஒரு சாதனம் அல்ல, வலி தரக்கூடியது அல்ல, மாறாக அன்பை தரக்கூடியது. அப்படித்தான் கடவுள் அடிக்கின்ற அடியும் கூட இருக்கும். நாம் திருந்துவதற்கான அடியாகத்தான் அது இருக்கும் என்பதை உணர்ந்து பார்த்து, ஆண்டவரை நான் திருந்திக் கொள்கிறேன் என்று சொல்லி நமது கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை திருத்திக் கொள்வதற்கு அந்த அடி நமக்கு பயன்படட்டும்.